உலக மக்கள் அனைவருக்கும் ஃபாத்திமாவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன். மக்களே, ஆதமுடைய மக்களே, கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே, அனைவரும் நலமா? அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் தினம் தினம் துவா கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஃபாத்திமா பேசுகிறேன். மக்களே, இறைவன் தந்த அருட்கொடைகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்வோமா? உறுதிமொழிகள் சிலவற்றையும் என்னை எடுக்க வைத்தான் அரசன். என் வாழ்க்கையில் ஒருபோதும் கலா செய்வது என்று கிடையவே கிடையாது என்று அல்லாவிடம் உறுதிமொழி எடுத்தேன். இந்த 3 வருடமாக ஒரு தொழுகையை கூட நான் கலாவா செய்ததில்லை. என் அரசனை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் ஒரு தொழுகையை கூட இதுவரைக்கும் 3 வருஷத்தில் கலா செய்தது கிடையாது ஃபாத்திமா. வான்கு சொன்னவுடன் தொழுவேன் என்று உறுதி எடுக்க வைத்தான் அரசன். அதல் போல் இதுவரைக்கும் வாங்கு சொன்னவுடன் உடனே ஃபாத்திமா எந்த இடத்தில் நின்றாலும் தொழுவதற்கு தயாராகி விடுவேன். என்னால் ஒதுவெடுக்க முடியாட்டால் தமமம் செய்து தொழுகை தொடரவே ஆரம்பித்து விடுவேன். எங்கு நின்றாலும் சரியே. ஒரு தொழுகையின் நேரத்தை பிற்படுத்தினாலும் அது என் மௌத்து என்று உறுதிமொழி எடுக்க வைத்தான். நான் மௌத்தாகும் பொழுதே என் தொழுகையின் நேரம் பிற்படுத்தப்படும். ஏனென்றால் நான் தொழுகை இயலாது. அதையும் எனக்கு அல்லாஹ் உறுதிமொழி எடுக்க வைத்தான் அரசன். உனக்காக வாழ்வேன், உனக்காக மட்டுமே இவ்வுலகத்தில் வாழ்வேன் என்று உறுதிமொழி எடுக்க வைத்தான் அரசன். அதையும் இதுவரைக்கும் எனக்கு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் என் அரசன். உன்னை நின்றே வணங்குவேன் என்று உறுதிமொழி எடுக்க வைத்தான் அரசன். நின்று வணங்குவதை எனக்கு பிடித்தமாக ஆக்கி வைத்தான். அதையே என்னை உறுதிமொழி எடுக்கவும் வைத்தான். மக்களே, எனக்கு இந்த இனிப்பு நீர் இருக்கிறது. எனக்கு சமயங்களில் ஹைப்போ ஏற்படும். நான் நீண்ட நேரம் வணங்குகிறவள். படபடம் என்று தொழுகை தெரியாது, அமைதியாகவே தொழுவேன். எனக்கு தொழுகைக்கு ஒரு 2 ரக்காயத்துக்கு 15 நிமிடம் ஆகும். அதற்கு ரொம்ப சீக்கிரம் தொழுகிறனால 10 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி தான் நான் தொழுகுவேன். அப்போ எனக்கு தொழுதுகிட்டு இருக்க போகும்போது எனக்கு ஹைப்போ ஏற்படும். ஹைப்போ ஏற்பட போகும்போது நான் நின்று வணங்கும் போது என்னை கொண்டு போய் அடிக்கிற மாதிரி ஏற்படும். ஹைப்போ வந்தவர்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு என்று. அப்பொழுது என்னால் ஒரு ரக்காயத்துக்கோ 2 ரக்காயத்துக்கோ வச்சுக்கிறீங்களேன். அப்போ என்னால் அமர்ந்து தொழுதுட்டேன்னு வச்சுக்கிறேங்க. அமர்ந்து தொழுதுட்டேன்னா நான் தொழுக போகும்போது என் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும், கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். என் அரசனிடம் அவன் ஒருபோதும் என்னை தவறாக இணைக்க மாட்டான். கண்மணி நாயகன் சொல்லியிருக்கிறார்கள், முடியாதவர்கள் அமர்ந்து தொழுகலாம் என்று. ஆனால் என் மனநிலை எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு என் ரஹ்மானே, எனக்கு இவ்வளவு அருட்கொடைகளை அள்ளித்தந்த அரசனே, என் மீது அன்பு செலுத்தும் என் எஜமானே, என்னை நேசிக்கும் என் அரசனே, நான் நின்றே வணங்க வேண்டும், கடைசி வரைக்கும் உன்னை நின்று வணங்க வேண்டும் என்றே உறுதி எடுத்த ஃபாத்திமா. அப்பொழுது என் அமர்ந்து வணங்கும் போது அந்த 1 ரக்காத் 2 ரக்காயத்துக்கு உட்கார்ந்திருந்தாலும் கண்ணீர் தண்ணி வழி ஓடிக்கொண்டே இருக்கும். என் அரசனுக்கு தெரியும், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அரசன் என் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான். மக்களே, நீங்களும் இறைவனிடம் நெருங்குங்கள் மக்களே. அரசன் அனைத்தையும் நமக்கு அல்லாஹ் அன்பு செலுத்துவான். அதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த இன்பத்தை நீங்கள் பெற்று பாருங்களேன். எவ்வளவு அருமையாகவும் எவ்வளவு இனிமையாகவும் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக சொல்கிறேன், அனைவரும் இறைவனை நெருங்குங்கள், அவனை நேரத்துக்கு வணங்குங்கள், வாங்கு சொன்னவுடன் வணங்குங்கள். உங்களை அவன் நேசிக்க ஆரம்பித்தால் நீங்கள் உணர்வீர்கள், அதன் அருமையை நீங்கள் உணர்வீர்கள். சரி, இனி இறைவன் எனக்கு எந்தெந்த திக்கரை ஓத வைத்திருக்கான் என்பதை காண்போமா? காலையில் ஃபஜர் தொழுது முடித்ததுக்கப்புறம் நான் செய்கின்ற திக்கர்களில் நான் சொல்கிறேன், கேளுங்கள். ஃபஜர் தொழுகைக்கு முன்பு நான் ஓதும் திக்கர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் அல்லது அல்லாஹு மஃபிர்லி என்று திக்ர் ஓதுவேன். நான் தஹஜ்ஜத் தொழுகை முடித்தவுடன் 1/2 மணி நேரம் குர்ஆன் ஓதுவேன். குர்ஆனை முடித்ததோடு திக்ர் செய்வேன். இந்த திக்ரை என்னால் ஃபஜர் வரைக்கும் என்னால் ஓத முடிந்த அளவுக்கு ஓதுவேன். அடுத்து ஃபஜர் தொழுத பின்பு அல்லாஹு மஃபிர்லி வர்ஹம்னி வ ஆஃபினி வர்சுக்னி அந்த திக்ரை ஓதுவேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அந்த திக்ரை ஓதுவேன். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹி அந்த திக்ரை ஓதுவேன். அல்லாஹும்ம அஜின்னின் மினன்னார் அல்லாஹும்ம அஜின்னின் மினன்னார் அந்த திக்ரை ஓதுவேன். இந்த திக்ர்களை ஓதிக்கொண்டு நான் உறங்கி விடுவேன்.
அத்துடன் 11:30 மணிக்கு கண் விழித்து லுஹா தொழுகுவேன். லுஹா தொழுது முடித்தவுடன் குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு சமதுவை நான் ஓதிக்கொண்டே இருப்பேன். லுஹர் தொழுகை வரைக்கும் ஓதிக்கொண்டே வேலை செய்வேன், சமைப்பேன். குல்ஹு அல்லாஹு அஹதுடைய அருமையை, எனக்கு இறக்கப்பட்டதை, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை தந்தான் என்பதை நான் இந்த எபிசோடுக்கு அதுக்கப்புறம் அதை பற்றி நான் சொல்வேன். அது ஒரு அதிசயமிக்க ஒரு விஷயம் நடந்தது மக்களை. என் வாழ்க்கையில் என் எஜமான் எனக்கு தந்த அருக்கொடைகளுக்கு நான் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அதற்கு ஈடாகுமா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு இந்த திக்கரை முடித்துட்டு நான் குல்ஹு அல்லாஹ் பற்றி நான் சொல்கிறேன் மக்களே. அதன் அருமைகளை பற்றி நான் அருமை பெருமையை பற்றி சொல்வேன் மக்களே. லுஹர் தொழுது முடிந்தவுடன் அடுத்து நான் சலவாத்து ஓத ஆரம்பித்து விடுவேன். தொழுகையில் ஓதும் சலவாத்தை ஓதிக்கொண்டே இருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்தை ஓதிக்கொண்டே இருப்பேன் அசர் வரை வரும் வரை. அசர் முடிந்தவுடன் நான் அசர் தொழுது முடித்தவுடன் ஓதும் திக்ர்கள் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் உலா நிஅமன் நசீர். அடுத்து ஹஸ்புனல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்சுல் அலீம். அடுத்து ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். அடுத்து அல்லாஹும்ம இன்னக அபுஉன் துஹிப்புல் அபுவ ஃபஅஃபு அன்னி. அடுத்து லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக்க இன்னி குன்து மினல் லாலிமீன். இந்த திக்கர்களை நான் உறங்க போகும் வரை ஓதிக்கொண்டே இருப்பேன். அது இடையில் இசாமை தொழுவேன், மகரிபை தொழுகுவேன். இந்த திக்கர்களை என் வாய்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்றன. இது எத்தனை முறை ஓதுவேன் என்று எனக்கு தெரியாது. நான் எண்ணிக்கை வைத்து ஓதவில்லை, ஓதிக்கொண்டே இருக்கும் என் நாவுகள். நான் உறங்கச் செல்லும் போது நான் எப்போ மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஓதி, குல்ஹு அல்லாஹ் சூரா ஓதி, குல்ஹு ரப்பில் ஃபலக், குல்ஹு ரப்பின் நாஸ், கண்மணி நாயகம் சொன்ன ஆயத்துகளை ஓதி, அல்லாஹ் லா இலாஹ ஆயத்து குர்சி ஓதி, சையதுல் இஸ்திஃபார் 3 தவணை ஓதுவேன். ஓதிவிட்டு உறங்கி விடுவேன். உறங்கும் போது மக்களே நீங்கள் சொன்னால் எப்படி நம்புவீர்களோ எனக்கு தெரியாது. எஜமானுக்கு தெரியும், எனக்கு அளித்த என் அருக்கொடையாளனுக்கு தெரியும். என் கல்புகள் திக்கர் சொல்லிக்கொண்டே உறங்குகின்றன. நான் எழுந்திருக்கும் போது திக்கர்களோடையே என் நாவுகள் எழுந்திருக்கின்றன. எனக்கே ஒரு ஆச்சரியம் மக்களே, எப்படி நம்ம உறங்கும் போது கூட நம்ம அல்லாஹ் நமக்கு இவ்வளோ பெரிய அருக்கொடையை தந்திருக்கிறாங்கிறத நினச்சி என் மனசு பூரித்து போகிறது மக்களே. அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் இந்த அருக்கொடைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்ற இறைவனிடம் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைத்தது அனைத்துவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று என் இறைவன் துவா கேட்க செய்திருக்கிறான் என்னை. அது அரசர்களால் மட்டும்தான் முடியும். அரசன் கொடுத்தவரால் மட்டும்தான் இது மாதிரி முடியும். யார் மீதும் எந்த பொறாமையும் ஏற்படாமல் அனைவருக்கும் எனக்கு கிடைத்தது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தந்திருக்கிறான். எந்த பெருமையும் ஒரு சிறு அளவு கூட, ஒரு துளி அளவு கூட எனக்கு எந்த பெருமையும் ஏற்பட்டவே இல்லை. அது அல்லாஹ்வுடைய அருக்கொடை. எனக்கு கண்டிப்பாக அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இல்லாவிட்டால் எனக்கு இப்படி தந்திருக்கான் என்று ஒரு நிமிடம் கூட என் மனது எனக்கு எண்ணவில்லையே. இதை எனக்கு தந்ததை அனைவருக்கு கொடு என்று இறைவனிடம் நான் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறேன் மக்களே. நாம் அனைவரும் ஒன்றாக சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றே பாத்திமாவின் நாவுகள் எப்பொழுதும் அனைவருக்காகவும் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறது மக்களே. எனக்கு கிடைக்கும் உணவுகளையோ எனக்கு கிடைக்கும் பொருள்களையோ அனைத்து மக்களுக்கு நீ வழங்குவாய் என்று அனைவருக்கும் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு மனிதனால் உண்மையாக சொல்கிறேன். சுயநலமாக வாழும் ஒரு மனிதனால் கண்டிப்பாக ஒரு சுயநலம் என்று சொல்ல முடியாது. ஒரு தனி மனிதனால் இவ்வாறு எப்படி கேட்க முடியும்? இது எனக்கு இறைவன் கொடுத்த அருட்கொடை. அவன் தந்த அருட்கொடை. அவன் அருட்கொடையாளன். அவனை நெருங்குங்கள். அனைவருக்கும் அருட்கொடையை அள்ளி அள்ளி வழங்குவான். அவனை நீங்கள் நேரத்தோடு வணங்குங்கள். அவனை நேசத்தோடு வணங்குங்கள். அவனை அமைதியோடும் சாந்தமுடையும் பொறுமையுடன் வணங்குங்கள். அல்லாஹ் கண்டிப்பாக அனைவருக்கும் அனைத்தையும் அள்ளி வழங்கும் அரசன் அவன். அருட்கொடையாளன் அவன். அவனை பற்றி நீங்கள் நெருங்கி பாருங்கள் மக்களே. அதில் எந்த இன்பம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இவ்வுலகத்தில் எதுவும் நமக்கு கிடையாது மக்களே. எதுவுமே உறுதியில்லாத வாழ்க்கை. நம் குடும்பமோ நம் குழந்தைகள் குட்டிகள் எதுவாக இருந்தாலும் சரிதான். நம் உலகத்திற்காக அல்லாஹ் தந்த அருட்கொடைகள் நமக்கு. அதையே நம்ம வாழ்க்கையாக நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும். பிள்ளைகளை நல்ல வழியில் நல்ல சாலிகான பிள்ளைகளாக வளர்த்து விடுவது நம் கடமை. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளையும்
நற்பெருமைகளையும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய மகத்தானவன் என்பதையும் பிள்ளைகளுக்கும் உணர்த்துங்கள். சிறு வயது முதலே பிள்ளைகளுக்கும் நாம் அல்லாவை எப்படி வணங்க வேண்டும், எப்படி நெருங்க வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு அள்ளி வழங்குங்கள். அது அல்லாஹ் வந்து உங்களுக்கு அதற்குரிய நன்மைகளை நிறைய தருவான். நீங்கள் சாலிகான பிள்ளைகளை பெற்றெடுத்து சாலிகான முறையில் வளர்த்து சாலிகான வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுத்தால் அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுக்கு சொர்க்கத்தில் ஒரு நல்ல இடத்தை பெற்று தருவான். அரசன் அளிப்பான். நமக்கு அல்லாஹ் கண்டிப்பாக அளிப்பான். மக்களே, நீங்கள் நெருங்குங்கள், அல்லாவை நெருங்குங்கள். அனைவரும் அல்லாவை நெருங்குங்கள். அதுவே பாத்திமாவின் ஆசை. மக்களே, இத்துடன் முடிவுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.